ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் அசோசியேஷன் ரூல்ஸ். இந்த மல்டி லெவல் அசோசியேஷன் ரூல்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் லெவலில் அக்ராஸ் மல்டிபிள் லெவல்ஸில் பேட்டர்ன்ஸில் பார்க்குறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் அசோசியேஷன் ரூல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். திஸ் இஸ் யூஸ்ட் டு ஃபைண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஐட்டம்ஸ். இது வந்து எதுக்காகனா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், அதாவது சொன்ன இல்லையா லெவல் 1 லெவல் 2 டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்கிற டேட்டாவுடைய ரிலேஷன்ஷிப்பு எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா மல்டி லெவல் அசோசியேஷன் ரூல்ஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். இதோடைய அல்காரிதம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் பேஸ்டு அல்காரிதம், அக்ளோமெரேட்டிவ் அண்ட் தென் ஹைப்ரிட். அக்ளோமெரேட்டிவ் அண்ட் ஹைப்ரிட் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் பேஸ்ட் அப்படின்னான்னு பார்த்தோன்னா பார்ட்டிஷன் பேஸ்ட் அல்காரிதம் அது எப்படின்னா டிவைட் த டேட்டா இன்ட்டு பார்ட்டிஷன்ஸ், அதாவது டேட்டாவை பார்ட்டிஷனாக பிரித்து ஒவ்வொரு லெவல் ஆஃப் கிரெடிட் அண்ட் தென் மைன் அசோசியேஷன் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு அசோசியேஷன் ரூல்ஸு தனித்தனியாக போடுறதான்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் பேஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு வந்து சொல்வோம். நெக்ஸ்ட்டு அக்ளோமெரேட்டிவ்னா என்னென்னு பார்த்தோன்னா ஸ்மாலஸ்ட் ஐட்டம் செட்டை லார்ஜஸ்ட் ஐட்டம் செட்டை ரெண்டுத்தையும் சேர்த்து சில ரூல்ஸை எடுக்கிறதானு பார்த்தீங்கன்னா அக்ளோமெரேட்டிவ் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்ரிட் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்தது, பார்ட்டிஷன் அண்ட் அக்ளோமெரேட்டிவ் ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைப்ரிட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு போட்டோம். இது வந்து லெவல் 1, இது லெவல் 0ன்னு வச்சுக்கலாம். லெவல் 0 கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக இருக்குது, டெஸ்க்டாப் அண்ட் தென் லேப்டாப்னு சொல்லிட்டு 2 இருக்குது. டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா சம் வெரைட்டிஸ் ஆஃப் டெஸ்க்டாப் அண்ட் சம் வெரைட்டிஸ் ஆஃப் லேப்டாப், அது வந்து D1 D2 D3 D4ன்னு வச்சாச்சு. நெக்ஸ்ட் L1 L2 L3 L4ன்னு வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது லெவல் 2 லெவல் 1 லெவல் 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி லெவல் அசோசியேஷன் பார்த்திங்கன்னா என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 3 விதமாக அப்ரோச்சஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சப்போர்ட், நெக்ஸ்ட்டு ரெடியூஸ்டு சப்போர்ட், நெக்ஸ்ட் குரூப் பேஸு சப்போர்ட்னு சொல்லிட்டு 3 இருக்குது. இது ஒன்று நம்ம வந்து எக்ஸாம்பிளோட பார்த்தா நமக்கு வந்து கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் சப்போர்ட்டை நம்ம என்னென்னு பார்க்கலாம். யூனிஃபார்ம் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இப்போ இந்த கம்ப்யூட்டர்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 10% இருக்குது சப்போர்ட்டு, அடுத்த 2 லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 6% 4% இருக்கு இல்லையா. இந்த மாதிரி தனித்தனியாக அதாவது டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது இல்லையா, டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரே லெவலாக கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சப்போர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 5% இதுக்கு ஒரு 5% அப்படின்னு கொண்டு வரதான்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சப்போர்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ பாருங்களேன், அதே டெஸ்க்டாப்பில் வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். லெவல் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டம்ஸை இப்படி எடுத்துக்கிறோம், ஓகேவா, D1 D2 இருக்குல்லையே அது மாதிரி எடுத்துக்கிறோம். இது வந்து லெவல் 1உடைய டேட்டா, இது லெவல் 2உடைய டேட்டா. லெவல் 2ல் டெஸ்க்டாப் நம்ம எடுத்துருக்க எக்ஸாம்பிளில் தான் பார்த்துருக்கோம், ஓகேவா. இது வந்து லெவல் 1 லெவல் 2 மாற்றி எடுத்துருக்கேன். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி வேணாலும் இது வச்சுக்கலாம். லெவல் 1 வச்சுக்கிறேன், நான் லெவல் 2ன்னு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சப்போர்ட் 40% கொடுத்தா நமக்கு வந்து இது வந்து செட் ஆகுமான்னு பார்க்கலாம், ஓகேவா. இப்போ மினிமம் வந்து ரெண்டுத்துக்கு ஒரே மாதிரி வரணும் இல்லையா. இப்போ 40% பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டேட்டா, அதாவது டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா இது எத்தனை வாட் 2 வாட் வருது. அப்போ 2/5 நமக்கு என்ன வருது 40%. நம்ம வந்து மினிமம் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கும் அது ஒர்க் ஆகும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 40%, அதாவது 40 ஆர் அபோவ் 40% இருக்கலாம் இல்லையா. அப்போ இதுவும் வந்து நமக்கு செலக்ட் ஆகும். அப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சேம் டேட்டாவாக எடுக்கணும்னா நம்ம என்ன எடுக்கலாம் 40% எடுத்தோம்னா இந்த டேட்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெவல் 2க்கும் அதே, அதாவது யூனிஃபார்மாக வர்ற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது யூனிஃபார்மாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் எடுத்துருக்க எக்ஸாம்பிள் 40% வச்சோம்னா நம்ம லெவல் 1க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லெவல் 2க்கும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன ட்ராபேக் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இப்போ மினிமம் சப்போர்ட் த்ரெஷோல்டு வேல்யூ இருக்கு இல்லையா, நம்ம த்ரெஷோல்டு வேல்யூ வைக்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்த டேட்டாக்கெலாம் வந்து அது ஒர்க் ஆகாது. ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அசோசியேஷன் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, நிறையா போய்கிட்டே இருக்கும். அதான் பார்த்திங்கன்னா இதோடைய ட்ராபேக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சப்போர்ட்டில் சேமாக பார்த்தோம் இல்லையா. ரெடியூஸ்டு சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் த்ரெஷோல்டு வேல்யூ இருக்கலாம், ஆனால் ஹையர் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும், லோயராக இருக்க வந்து கம்மியாக இருக்கணும். அதாவது இப்படி இருக்கு இல்லையா. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேம் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இது வந்து ஹையர், இது வந்து லோயர். இப்போ லோயரை விட வந்து ஹையர் வந்து அதிகமாக தான் இருக்கணும். அப்படி தான் வந்து ரெடியூஸ்டு சப்போர்ட் வரணும். இது வந்து 10%, ஓகே, இது 5%, இது 2%. அப்போ இதை விட இது அதிகம் தான். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்ன இருக்கணும், ஹையர் வந்து அதிகமாக இருக்கணும், லோயர் வந்து கம்மியாக இருக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சப்போர்ட் சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் சேம் திங் அதே இப்போ இந்த எக்ஸாம்பிள் அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினலாக போடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து மினிமம் லெவல் 1 பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் லேப்டாப் பார்த்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி இருக்கு. இதுவும் டெஸ்க்டாப் லேப்டாப் தான். ஆனால் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? ஆனால் இதில் எடுத்துக்க முடியாது. இது 2 தான் சேமு. அப்போ 2/5 நம்மளுக்கு எத்தனை வருது, 40% வருது. நெக்ஸ்ட் லெவல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் லேப்டாப்ன்றது எத்தனை வருது நமக்கு, 1 2 3. அப்போ 3/5 60%. அப்போ வந்து இது வந்து 60%, இது வந்து 60%, அது கீழே வந்து 40% இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சப்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பேஸு சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த குரூப் வைஸ் த்ரெஷோல்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இஸ் சப்போர்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இன்புட் டு த யூசர். எது நம்ம சப்போர்ட்டு கான்ஃபிடென்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்புட்டே வந்து கொடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் இஸ் செலக்டட் பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் ஆர் ஐட்டம். இந்த குரூப் பேஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் ஐட்டம் அதோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்களா, இப்போ கம்ப்யூட்டர் தான் வாங்க மாட்டாங்க, வேறு ஏதாவது ஐட்டம்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இஃப் அன் எக்ஸப்ட்ஸ் வாண்ட் டு ஸ்டடி த பர்ச்சேஸ் பேட்டர்ன்ஸ். ஒரு எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் வாங்குறாங்கன்னா அவங்க லேப்டாப் மட்டும் தான் வாங்கணும்னு சொல்ல முடியாது. கிளாத்ஸ் வாங்கலாம், நான் எலக்ட்ரானிக் அந்த மாதிரி நிறையா வாங்கலாம். அதான் என்ன சொல்லுவோம், குரூப் பேஸு சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லோ த்ரெஷோல்டு வைக்கணும். அப்போ தான் குரூப் ஆஃப் அட்டேஷன்ஸ் வந்து ஒரே மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும். அதான் இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குரூப் பேஸ்டு சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ மல்டி லெவல் அசோசியேஷன் ரூல்ஸ்னால் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.